தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வி ஜெயலலிதா காலில் விழுந்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சாத்தூர் ராமச்சந்திரன் தற்பொழுது திமுக அமைச்சராக உள்ளார். இவர் ஆரம்பத்தில் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவின் தலைமை ஏற்றார். ஆனால் 1990ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட சாத்தூர் ராமச்சந்திரன் திருநாவுக்கரசுடன் இணைந்து எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தனர். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து சாத்தூர் ராமச்சந்திரன் சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. ஆனால் அதிமுக 228 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் பதவியேற்பதற்கு முன்பாகவே சாத்தூர் ராமச்சந்திரன், திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற சாத்தூர் ராமச்சந்திரன் செல்வி ஜெயலலிதாவை நேரடியாக போயஸ் தோட்டத்துக்கு சென்று சந்தித்தார். அவருடைய காலில் விழுந்து மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். அந்த 5 ஆண்டுகள் அதிமுகவில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பயணித்தார். கட்சி பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. 96ஆம் ஆண்டு சாத்தூர் ராமச்சந்திரன் மீண்டும் அதிமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை மீண்டும் திருநாவுக்கரசுடன் இணைத்தார். அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவின் வீட்டு பக்கம் சாத்தூர் ராமச்சந்திரன் எட்டி பார்க்கவில்லை. பின்பு எம்ஜிஆர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதாவின் காலில் விழுந்த திமுக அமைச்சர் யார் என்று சொன்னால் அவர் சாத்தூர் ராமச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது.